ரட்சிப்பின் சத்தம். சவுண்ட் ஆஃப் சால்வேஷன். தேவனுக்குள் எனது பிரியமானவர்களே, இந்த சுதந்திர தினத்தன்று இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சுதந்திர தினத்தன்று நம் நாடு எப்படி சுதந்திரம் பெற்று ஒரு ஜனநாயக நாடு போல, உலகிற்கே ஒரு தலை சிறந்த ஒரு ஜனநாயக நாடு என்று பெயர் பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது போல, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நோய் என்கின்ற சிறையிருப்பிலிருந்து விடுதலையும் சுதந்திரத்தையும் பெறவும், கடன் பாரம் பிரச்சனையிலிருந்து இன்னும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை வெற்றி பெறவும், உங்களுக்கு என்னென்ன காரியங்களில நீங்கள்லாம் சிக்கொண்டு கிடக்குறீங்களோ எல்லாவற்றிலிருந்தும் நீங்க விடுதலை பெறவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வேண்டுகிறேன். இந்த சுதந்திர தினம் என்பது, மெய்யான சுதந்திரம் என்பது, ஜனங்க இருளில் இருக்கிற ஜனங்க வெளிச்சத்தை காணவும், அன்பு ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்க்கவும், நம் தேசம் தேவனை அறியவும் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாடு முழுவதிலும் பிரார்த்தனைகளும் செபங்களும் ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. இந்த நாளில, இந்த ஆகஸ்ட் 15, நான் விசேஷமாக இந்த ரட்சிப்பின் சத்தம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தேவனுடைய நாமத்தினாலே அதன் மூலமாக உங்களோட சந்திக்கிற முயற்சி ஏறெடுத்து வருகிறேன். இந்த ஆகஸ்ட் 15 அன்றுதான் நான் தேசத்திற்கான தரிசனத்தை பெற்றேன். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறதற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இந்த நாளில இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க, நெருக்கத்தில் இருக்கிறவங்க, பாடுகள் இருக்கிறவங்க, அறியாமையின் பிடியில் இருக்கிறவங்களுக்காக செவிக்கிறதற்காக, அவர்களுடைய குறைவுகளில் உதவி செய்கிறதற்காக நம்ம முன் வர வேண்டும், அதற்கு ஒப்புத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆகஸ்ட் 15 தான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேசத்திற்காக நான் தரிசனம் பெற்ற நாள். அது வரைக்கும் எனக்காக ஜெபம் பண்றது, என் சபைக்காக ஜெபம் பண்றது, என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபம் பண்றது, என் டீமுக்காக ஜெபம் பண்றது, தேசம் முழுவதிலும் ஊழியத்தினுடைய பாரத்தை கொண்டு செல்றதுக்காக ஜெபம் பண்றதுன்னு இருந்து கொண்டிருந்தேன். ஒரு காலத்துக்கட்டத்துக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சந்திச்சு, நீ தேசத்திற்காக ஜெபிக்கணும், தேசத்தினுடைய பாரத்திற்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தது இந்த ஆகஸ்ட் 15 அன்றுதான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்துல உங்களோட நான் சந்தித்து மீண்டுமாய் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நாளில இந்த ரட்சிப்பின் சத்தம் மூலமாக தேவன் உங்களோட பேச போகிறார். நான் ஜெபத்தோட, நல்ல ஒரு எதிர்பார்ப்போட இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்க. முதல் எபிசோட்ஸ் ஆக இந்த நாளில தேவன் என் உள்ளத்துல வைத்தது, ஒரு சகோதரியானவர் எனக்கு போன் மூலமாக ஒரு மெசேஜ், குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார். அந்த குறுஞ்செய்தியை வாசித்து விட்டு இன்றைய தினத்தில ஒரு சின்னதா ஒரு வீடியோ பிரசன்டேஷனோட இந்த ரட்சிப்பின் சத்தம் நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். தொடர்ச்சியாக நானும் எமது ஊழியர் குழுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகி நிறைய கேள்வி, நான் இந்த ரட்சிப்பின் சத்தம் இன்னும் ஒரு ஜெப எபிசோட ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தெரிஞ்ச உடனேயே நம்மளுடைய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்க ஊழியத்தினுடைய நம்பருக்கு நிறைய கேள்விகள், நான் ஊழியம் செய்த சபைகளில் இருந்து சகோதர சகோதரிகள் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அந்த வால்யூபிளான முக்கியமான கேள்விகளை எல்லாம் எடுத்து தொகுத்து வச்சிருக்கிறோம். அதுல ஒரு கேள்விக்கு மாத்திரம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சில வசன ஆதாரத்தோட, சில ஆவிக்குரிய பரிசுத்தங்களோட கலந்து ஆலோசித்து பிற்பாடுதான் இன்னைக்கு நான் உங்களோடு அதற்குண்டான ஒரு வீடியோ பிரசன்டேஷனை செய்ய தேவன் அனுமதித்திருக்கிறார். இப்பொழுதும் என்னோட வேத புத்தகத்துக்கு நேராக நான் சொல்லுகிற வசனத்தையும், முதலாவதாக சகோதரி அனுப்பின கேள்வியை உங்களுக்கு நான் படித்து காண்பித்து விட்டு நான் அந்த வீடியோ பிரசன்டேஷனுக்கு நேராக செல்ல போகிறோம். இப்பொழுதும் நாம் வாசிப்போம். அன்பு சகோதரி ஜெயந்தி அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அன்பான சகோதரன் அவர்கள், நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபமும் பிரயாசமும் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் செய்து வருகிற, தேவன் உங்களை கொண்டு செய்து வருகிற காரியங்கள்
மிகுந்த பலத்த காரியமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அது மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது. பார்க்கிற எங்களுக்கெல்லாம் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு புது பலன், கிருபை, தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை, தேவ ஆவியானவருடைய கிரியங்களுக்குள்ளாக விளங்க செய்கிறது. இதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் நீங்க தொடர்ச்சியாக எழுப்புதல் யுத்த ஜெபங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அந்த எழுப்புதல் யுத்த ஜெபங்களினுடைய காரியங்கள் நாங்க நேரடியாக கலந்து கொள்ளுகிறோம். சில வேளைகளில நாங்கள் தூரத்தில் இருக்கிற பொழுது நீங்க அனுப்புகிற கிளிப்பிங்ஸ் மூலமாக நாங்கள் பார்த்து அறிந்து கொள்ளுகிறோம். சோ அந்த யுத்த ஜெபத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு யுத்த சந்ததியாக மாறிக்கொண்டு வருகிறோம். தேசத்துல நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவன் இருக்கிற காரியங்கள் அத்தனையையும் நாங்கள் கண்டு அதற்கு விரோதமாக நாங்கள் குழுவாக இணைந்து ஜெபிக்கிறோம். தேவன் அதிரி புதிரியான ஆசீர்வாதங்களை தருகிறார். தேசத்துல மாற்றத்தையும் தருகிறார். எங்கள் குடும்பத்திலேயும் எங்கள் சபைகளிலேயும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் கொடுத்து வருகிறார். மரியாதை தேவனுடைய அனுக்கிரகம் எங்கள் மீது இருக்கிறதுனால அந்த மரியாதைகள் சமூகத்திலும் கிடைக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் எனது அன்பு சகோதரனுக்கு நாங்கள் வைக்கும் கேள்வி ஒன்றானது, யுத்தம் என்றால் என்ன? அதுவும் ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது, மாம்ச யுத்தம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் நடத்தி கொண்டு வருகிற இந்த யுத்த ஜெபங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்பொழுது எங்களுக்கு இதற்கான விளக்கத்தை தாருங்கள். எங்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஜெயந்தி, கோயம்புத்தூர். எனக்கு அருமையானவர்களே, இந்த தினத்துல அன்பு சகோதரி நமக்கு எழுதின அந்த குறுஞ்செய்தியை வாசித்தோம். அன்பு சகோதரி அவர்கள் மிக நீண்ட நாட்களாக நமது ஊழியத்துல மிகுந்த கரிசனையோட நல்ல ஜெபத்தோட செய்து வருகிறார். அவரையும் அவருடைய சபையையும் குழுவையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் நம்ம அவர் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், யுத்தம் என்றால் என்ன? அதிலேயும் 2 வகையா அவர் அங்களே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன, மாம்ச யுத்தம் என்றால் என்ன என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுதும் என் சகோதரிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறது என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில இந்த மாம்சத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம யுத்தம் என்றால் சாதாரணமாகவே பல விதங்களில நம்ம தாக்கப்படுகிறது பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்தியா பாகிஸ்தான் இருக்கிறது இல்லையா? இப்போ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தே பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது. மறைமுகமாக அப்போது சீனா நம்ம இது போர் தொடுக்கிறத இன்னைக்கு நாட்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த பார்டர் பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குண்டு வீசுறது, ஒரு AK-47 இந்த கருவிகளை கொண்டு தாக்குறது, ஜனங்களை அழிவுக்குள்ளாக்குறது. இப்போதைக்கு ரீசெண்டா பார்த்தோம்னா அணு ஆயுதங்கள் ஒரு இடத்துல இருந்து கொண்டே ஏவுனாங்கன்னா ஒரு பகுதியை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தரப்பு ஏரியாவே காணாம பண்ணிடுவாங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஹிரோஷிமா நாகசாகி அணு ஆயுத தாக்குதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தெரியாதவங்க யாருமே கிடையாது. இந்த ஜப்பான் பகுதியில அமெரிக்கா தாக்குதல் நடத்தின அந்த பாதிப்பு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது. அந்த நாட்டுக்கு அங்க பிறக்கிற குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஊனமாகவும் பலவீனமாகவும் பிறக்கப்படுகிறத நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த மாதிரியான யுத்தங்கள் பாத்தீங்கன்னா வெளிப்படையான நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய யுத்தங்கள். இது பாத்தீங்கன்னா ஒரு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நடக்கக்கூடிய யுத்தங்கள். இப்போ இது நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா தியானித்து உங்களுக்கு நான் இப்படி சொல்லி தரேன். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நடந்த யுத்தங்கள் பாத்தீங்கன்னா மாம்சத்திற்கும் இடையிலான ரத்தம். இப்ப பாகிஸ்தானியர்கள் அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்கள், ஒரு ஜனம், ஒரு முஸ்லிம் சகோதரர்கள். இந்தியானா இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் இவங்க எல்லாம் கலந்தது ஒரு கூட்டம். இப்போ இந்த நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த நாடுகள் மக்கள் எல்லாம் இணைஞ்சி யுத்தம் பண்ணுவாங்க. ஒரு துப்பாக்கி எடுத்தோ அல்லது ஒரு குண்டு எடுத்தோ அல்லது ஒரு பக்லைன் ஏதாவது ஒரு சம்திங் எடுத்தோ அங்கிருந்து ஏவுவாங்க, இல்லைன்னா இங்கிருந்து ஏவுவாங்க. இப்படி யுத்தம் பண்ணி நிறைய பேர் இறக்குறத பார்க்க முடியும் இல்லையா? இப்ப இந்த கடைசி காலம் என்பதனால இப்போ இந்த மனிதர்களுடைய ஆதிக்கங்கள் இப்போ
எல்லாவற்றிலிருந்தும் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. யுத்தங்கிறதுனால நான் சொல்ல வரேன். இன்னொன்னு ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளாக போல யுத்தம், அதே சமயம் மாம்ச யுத்தம் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப மாமிச யுத்தங்கிறது நல்லா கவனிக்கணும். இந்த பக்கம் ஒரு குரூப் பிரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு குரூப் பிரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மோதி கொள்ளுகிறது. அதனால தாக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, அழிவு உண்டாக்கப்படுகிறது. கடைசியில யார் மிச்சம் மீது இருக்கிறாங்களோ அந்த ரெண்டு டீம்ல ஒரு 100 பேருனா யார் மிச்சம் மீது இருக்கிறாங்களோ 100 பேர்ல அந்த டீம் தான் ஜெயிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விலாவரியா நான் சொல்றேன் பாருங்களேன். இது AI ஜெனரேஷன் சொல்லப்படுகிறது. இந்த கடைசி காலம், அதாவது கிருபையின் காலம் முடிய போகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி காலம் முடிய போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. இப்ப கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அத்தனை அக்கிரமங்களும் பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. சோதோம் குமரான்னு சொல்லப்பட்ட அந்த தேசத்துல நடந்த அந்த காலத்துல ஏன் ஆண்டவர் அந்த கந்தகத்தை பரிசுபிக்கப்பட்டு, கந்தகம்னா அது ஒரு அணு ஆயுதம். அந்த நாட்கள்ல தேவன் இந்த பூமியின் மீது மேலிருந்து போட்ட ஒரு அணு ஆயுதம். அது பட்ட உடனே என்ன ஆகும்னா தோல் எல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அந்த எலும்பெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும், மண்டெல்லாம் அப்படியே உருக ஆரம்பிக்கும். அப்படி அந்த கந்தகம் மேல விழுந்த உடனேயே சோதோம் கொமரா என்கின்ற அந்த நாடு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போச்சு. சோ முதல் இந்த உலகத்துல இந்த பூமி உருவாக்கப்படுகிறதுக்கு பிற்பாடு ஒரு மனுஷன் அணு ஆயுதம் தாக்கி கண்டுபிடித்து அழிக்கிறதுக்கு முன்பாக, அதனோட யுத்தம் செய்கிறதற்கு முன்பாக இந்த உலகத்திலேயே முதலாக ஒரு கந்தகம் நிரம்பின, ஒரு அணுக்கள் நிரம்பின ஒரு அணு ஆயுதத்தை பரலோகத்திலிருந்து வீசி சோதம் கொமரா என்கின்ற தேசங்களை தேவன் அளித்திருக்கிறார். இது ஒரு பெரும் வேத முறையிலான ஒரு சாட்சி. இது ஒரு பெரிய ஒரு யுத்தம். இது அல்லேலூயா. இந்த நாளில நம்ம ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய மகிமை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நாட்கள்ல இன்னொரு விஷயத்தை கர்த்தர் இந்த நாட்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆர்வம் காட்டுகிறார். கர்த்தருடைய வல்லமை என்பது அது அலாதி சக்தி அந்த சராசரங்களுக்கும் அப்பாற்பட்டது. இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா முதல் அணு ஆயுத தாக்குதல் சோதம் குமாரால வச்சு நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலக வரைபடத்திலேயே சோதம் கொமரா என்கின்ற நாடே இல்லாம போயிருக்கு. ஏன்னா அந்த நாட்டிலே நிலவின தேவன் அருவருத்த பாவ காரியங்கள், அந்த காரியங்களினால தான் தேவன் அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இது நான் பரிசுத்தவங்களோட கலந்து ஆலோசித்த ஒரு சில காரியங்கள். இந்த சோதம் கொமரா பரலோகத்தினுடைய அணு ஆயுத தாக்குதலை முன்மாதிரியாக வைத்துத்தான் இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் இன்னைக்கு இந்த பீரங்கிகள், இந்த உள்ளத்துல இந்த பீரங்கிகளுக்குள்ளாக பயன்படுத்துகிற அணு ஆயுத ஏவுகணைகள் தயாரிக்க கூடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த முன்மாதிரியாக வைக்கப்பட்டுதான் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம், உலக யுத்தம், மாம்சத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையிலான யுத்தத்திற்கு உண்டான ஒரு வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரிய, அதாவது இந்த மாம்ச யுத்தமானது நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும். ஒருத்தரை வெட்டுனா, ஒருத்தரை துப்பாக்கி எடுத்து சுட்டுனா, அப்புறம் ஒரு 2 கேங் அடிச்சுக்கிறதுனால, 2 நாட்டவர் அடித்துக் கொள்ளுகிறதுனால, ரத்தம் சிந்தப்படுகிறதுனால வருகிற அந்த யுத்தத்தை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இது ஒரு வகையான யுத்தம். இது மாம்சத்திற்குரிய யுத்தம். சகோதரி கேட்டது போல ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தம் தான் இந்த நாட்களிலே நாம பார்க்க போகிற ஒரு யுத்தமாக, ஒரு விசேஷித்த ஒரு யுத்தமாக அது இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்திற்கு முன்பாக நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த எபிசோடு 1 முடித்து எபிசோடு 2ல இந்த மாம்ச யுத்தம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஏவு கண்ணை ஒரு கண்ணை வச்சு நம்ம சுடுறோம்.
அல்லது ஒரு பட்டயம். அந்த நாட்கள் ராஜாக்கள் பாத்தீங்கன்னா பட்டயத்தை எடுத்து கொண்டு போயிட்டு அடிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் காலம் அப்படியே பின்னாடி வந்த பிற்பாடு துப்பாக்கி கலாச்சாரம் வந்த பிற்பாடு துப்பாக்கியினால் அடித்துக் கொள்ளுகிற ஒரு யுத்தம். அப்படியே கொஞ்சம் டெக்னாலஜி வளர 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 ஏவுகணைகள் அங்கிருந்து கொண்டே தாக்குற முறை அப்படியே கொஞ்சம் வளர 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 இன்னொரு யுத்தம் இந்த கடைசி நாட்கள்ல வரப்போகிறது. அதுக்கான ட்ரைனிங் தான் இன்னைக்கு உலகம் எடுத்துக்கொண்டு வருகிறது. இந்த யுத்தம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடுல உங்களுக்கு இந்த மாம்ச யுத்தம் எப்படி, இப்ப நான் ஹிண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மாம்ச யுத்தம் எவ்வாறு இருக்க போகிறது. இப்போ கடைசி நாட்கள்ல ஏஐ யுத்தம்னு ஒண்ணு இருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் வார், ஏஐ வார் அல்லது ஜேசி வார், ரிமோட் ஆர்சி வார், ஆர்சி வார் என்று சொல்லப்படுகிற ரிமோட் சென்சிங் அல்லது ரிமோட் கண்ட்ரோல் வார் என்று சொல்லப்படுகிறது. இது கடைசி நாட்கள்ல எப்படி கிரியை செய்ய போகிறது, இத குறித்து நம்ம அடுத்த எபிசோடுல உங்களுக்கு தெளிவா நான் சொல்லித்தரேன். மூணாவதாக ஒரு யுத்தம் இருக்கிறது, ஆவிக்குரிய யுத்தம். நம்ம எடுத்து வாசிப்போம். நல்லா எல்லாரும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆவிக்குரிய யுத்தம் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது, நம்ம எதுக்காக இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு முக்கியத்துவம் தரோம். மாம்ச யுத்தம் நேரடியா வந்தா நம்ம தப்பிச்சுக்கலாம். சரி, ஓகே பிரதர், ஒரு ஏவுகணை வருது, ஒரு இடத்துக்கு போய் நம்ம மறைஞ்சுக்கிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். அல்லது ஏஐ வார்னு சொன்னீங்க, அது குறித்து நம்ம அடுத்த எபிசோட்ல நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டீங்க, அதை வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த ஆவிக்குரிய யுத்தம் பிசாசு நம்மளை அனுதினமும் அழிக்க நினைக்கிறான். எப்படி நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த அம்மா கேட்டது போல இன்னைக்கு நான் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம டீடைல்டா பேச போறோம். இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுல ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம டீடைல்டா பேசிட்டு அடுத்த எபிசோடுல மாம்ச யுத்தம் எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து. எடுத்து வாசிங்கள. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. நல்ல கவனிங்க. துரைத்தனங்களோடும் வானமண்டல பொல்லாங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் அதிகாரங்களோடும் உண்டுன்னு சொல்லி தேவன் இங்க சொல்லிட்டாரு. இப்ப நான் முதல்ல ஒரு ஹிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, மாம்ச யுத்தம். அது நம்ம டைரக்டா ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு ஓடி வந்தாலும் நம்ம தப்பிச்சுப்போம். தெரியுது இவன் நம்மளை அழிக்க வரான், அல்லது குண்டு வீச போறாங்க, நியூஸ் வந்துருது, இந்த அன்னைக்கு இந்த டைம்ல அந்த இடத்துல குண்டு விழ போகுது, இந்த நாட்டவர் அங்க செய்ய போறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம சேஃப் ஆயிரும் இல்லையா. ஆனா ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்க நல்லா நிதானித்து பாருங்க. இந்த ஆவிக்குரிய யுத்தம் மிக வித்தியாசமானது. அது சொல்லாமலே நம்மளை தாக்கும். திடீர்னு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், திடீர்னு மனசு பாதிக்கப்படும், திடீர்னு நல்லா கம்பீரமா இருப்பாங்க, உடம்பு சரியில்லாம படுப்பாங்க, திடீர்னு நல்லா இருப்பாங்க, ஒரு செலவு வந்துடும், போய் கடனை வாங்கிடுவாங்க, திடீர்னு நல்லா இருக்கும், அந்த வீட்டுல தரித்திர போராட்டம் வந்துடும், திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நல்ல டீம்மேட்டா இருப்பாங்க, ஒரு குழப்பம் நில குழஞ்சு போயிடும். இதெல்லாம் யாரால இங்க நடக்குது? இது மனிதர்களால நடக்கிறது அல்ல. நல்லா இருப்பாங்க, ஒரு சர்ச்சுக்கு விரோதமா எழும்புவாங்க, ஒரு சுவிசேஷத்துக்கு விரோதமா எழும்புவாங்க, ஒரு சுவிசேஷம் நல்ல தியாகத்தோட செய்யற ஊழியர்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. அந்த ஊழியத்தை கெடுத்துடணும், இந்த ஊழியத்தை கெடுத்துடணும், பணத்தை கொடுத்து இது பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணு பாருங்க, நீங்க பயப்படக்கூடாது. பணத்தை கொடுத்து வேலை செய்யறாங்கல்ல, அவங்க எலும்புன மாத்திரத்துல அமர்ந்து காலியா போயிருவாங்க. ஏன்னா கர்த்தருடையது இந்த ஊழியம், ஊழியம் கர்த்தருடையது. எனக்கு அருமையானவர்,
ஆத்ம பாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு கற்ப வேதனைப்பட்டு சுவிசேஷகர்கள் ஊழியர்கள் பிரயாசப்படுறாங்கல்ல, அந்த ஊழியத்துக்கு விரோதம் எழும்புகிற கள்ள தீர்க்கதரிசிங்க, கள்ளர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ளத்தனமான விசுவாசிங்க, அவங்க ஒண்ணு ரட்சிக்கப்படுவாங்க மனம் திரும்பினா, இல்ல இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருவாங்க. இதுதான் கர்த்தருடைய யுத்தம். அப்படி இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஒரு மிகுந்த விசேஷமான யுத்தமாய் கருதப்படுகிறது. கருமையானவர்களே, இந்த நாளில இப்போ நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க அணிந்து கொண்டு அதை கர்த்தரின் சத்துவத்துல நீங்க பெருக வேண்டும். எப்படி நம்ம கர்த்தரின் சத்துவத்துல பெருகணும்னா, இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, திடீர்னு ஒரு குழப்பம், திடீர்னு ஒரு பிரச்சனை. இப்ப நாங்கெல்லாம் அநேக ஊர்களுக்கு பிரயாணிக்கிறோம், அநேக இடங்களுக்கு நாங்க போயிட்டு டிராக்ஸ் அறிவிக்கிறோம், தேவனுடைய திட்டத்தை செய்யறோம் இல்லையா. இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான ஆவியின் தாக்குதல்களை நாங்க உணர்ந்திருக்கோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பலவான் இருக்கிறத நாங்க அறிந்திருக்கோம். அந்த ஏரியா எல்லைக்குள்ளாக நாங்க உள்ள போகிறதுக்கு பிசாசு முரண்டு பிடித்து நிற்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். உள்ள போயிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம், இவங்க வந்துட்டாங்க ஜெயிச்சிருவாங்க, இந்த ஏரியா மக்களை விடுதலை பண்ணிடுவாங்க என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் பிசாசு. பலமா போராடுகிறத நாங்க பார்த்திருக்கோம். அப்படி நாங்க எழும்பி பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கிற வானமண்டல பொல்லாங்கன் எங்களோட போராடுகிறத நாங்க பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சில டைம்ல அந்தந்த ஏரியால ஊழியம் பண்றாங்க பாருங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்கு சுவிசேஷ பாரமே கிடையாது. சும்மா ஒரு 10, 20 பேர், 30 பேர், 40 பேர் சேர்ந்துக்கிட்டு சும்மா நம்ம ஏதாவது ஒரு மண்டபத்தை குடிக்கிறது, இருக்கிற ஆத்துமாக்களை சேர்த்துக்கிறது, சும்மா ஒரு ஃபீஸ்ட் மாதிரி கொண்டாடிடுறது, கேக்க வெட்டுறது, பிரியாணி போடுறது, சாப்பிடுறது, அப்படியே ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு போயிடுறது. இப்படியே தான் கொஞ்ச நாட்கள் அவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து அந்த சுவிசேஷ தாகம் நாளுக்கு நாள் மங்கி போயிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது சில ஊழியர்களே சுவிசேஷத்திற்கு விரோதமா இருக்கிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த நாட்கள்ல. ஆனா அப்படின்னா நம்ம என்னதான் செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த யுத்தம் வாயினால முடியாது, நீ முழங்கால ஜெயிக்க வேண்டிய யுத்தம். நீ இந்த ஜாதி பிசாச உபவாசத்தினால ஜெபத்தினாலே மற்ற விபத்தினால புறப்பட்டு போகாதன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்க பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற பொழுது யாரெல்லாம் தடை பண்ணாங்களோ அதே ஊழியர்கள் எங்களோட ஐக்கியப்பட்டு வந்து இணைஞ்சி டிராக்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆதரவு செய்திருக்கிறத நான் பார்க்க முடியும். இது ஒரு விதமான ஆவிக்குரிய யுத்தம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி இந்த ஆவிக்குரிய ரீதியில அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? நீ காலகட்டத்துல ஏன் ஊழியர்கள் எல்லாம் தடமாறுறாங்க, தரிசனம் விட்டு தரிசனத்துக்கு போயிடுறாங்க? எல்லா சபைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை, எல்லா ஊழியர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பிரதான கட்டளை, அப்போஸ்தலனா இருக்கட்டும், சுவிசேஷகரா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், மெய்ப்பனா இருக்கட்டும், போதகனா இருக்கட்டும், ஐவக ஊழியர்கள் எதுவாக இருக்கப்பட்டாலும் என்ன, சபையில் இருக்கிற விசுவாசிங்க 50 வருஷ விசுவாசி, 100 வருஷ விசுவாசி, குடும்பமா இருக்கிற விசுவாசி, கடைநிலை விசுவாசி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான கட்டளை சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உண்டான அந்த பாரம் தேவன் இந்த நாட்கள்ல சபைகளுக்குள்ளாக பார்க்கிறார். ஏன் இந்த சுவிசேஷ பாரம் நாளுக்கு நாள் மங்கி போயிருதுன்னா, குறுகிய வட்டத்துக்குள்ளாக வந்துடுறாங்க ஜனங்கள். எங்க சபை, எங்க வட்டாரம், எங்க தாலுகா, எங்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களும் இறங்கி பண்றது கிடையாது. புதுசா உள்ள வெளியூர்ந்து வந்து சுவிசேஷ அறிவிக்கிறவங்களையும் அறிவிக்க விடுறது கிடையாது. இது ஒரு பிசாசனுடைய தந்திரம். இந்த நாட்கள்ல சபையை முடக்கி வைத்திருக்கிறான். சோ இப்படி கட்டப்பட்டு இருக்கிற சபையை நம்ம எப்படி விடுவிக்கிறதுனா, இந்த நாட்கள்ல தேவன் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார். இந்த அபிஷேகத்தினால தேவனினோட பேசின ஒரு காரியம், ஒரு பெரும் ஒரு மகிமையான விஷயம். மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. இன்னைக்கு வந்து அந்த சகோதரர்களோட நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது. சகோதரர்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த அசுத்தாவியின் வல்லமைகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணணும். எப்படி நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பாருங்க 13ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் சத்தியம் என்னும் கச்சையையும் உங்கள் அறையில கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்தை
ஆயத்தம் என்னும் பாதரட்சையின் காதுகளில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சினம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியோடும் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணும் ஜெபத்தோட அதை பண்ண சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்திற்கு, அதாவது பரிசுத்தவன்களுக்காகவும் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு AI தொழில்நுட்பத்தோடு நாங்க ஒரு வீடியோ கவர் பண்ணி வைத்திருக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன, அது எப்படி ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கமும் எப்படி செயல்படுகிறது, அந்த உரிமையை நம்ம எடுக்கிற பொழுது, அதை நம்ம அப்ளை செய்கிற பொழுது, இந்த மாம்ச ரத்தத்தோடு மாத்திரமல்ல, இந்த 4 வகையான வல்லமைகளோடு எப்படி நம்ம யுத்தம் பண்ணி இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும், தேவனுடைய விருப்பத்தை நம்ம செய்ய முடியும் என்பதை குறித்து தேவன் தெளிவா நம்மளோட பேசி காண்பிக்க விருப்பப்படுகிறார். என்னோட சேர்ந்து இப்பொழுது நான் உங்களுக்கு காமிக்க போகிற அந்த வீடியோ கிளிப் இங்க பாருங்க. Praise the Lord. நாங்கள் தான் பிசாசின் தாக்குதலை எதிர்க்க தேவன் உனக்கு கொடுத்த 6 ஆயுதங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நான் சத்தியம் என்னும் கச்சை. பொய்கள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் பயப்படாதே. தேவனுடைய சத்தியத்தை பற்றிக்கொள். சத்தியம் உன்னை நிலைநிறுத்தும். நான் நீதி என்னும் மார்க்கவசம். எதிரியின் குற்றச்சாட்டுகள் உன் இருதயத்தை தாக்கலாம், ஆனால் நீ தேவனுடைய நீதியில் நிலைத்திரு. நான் உன் இருதயத்தை பாதுகாப்பேன். நான் சமாதானத்தின் சுவிசேஷ பாதரட்சை. அமைதியாக மட்டும் நின்று விடாதே. இயேசுவின் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு நீ செல்லும் இடமெல்லாம் சமாதானத்தை எடுத்துச் செல். நான் விசுவாசம் என்னும் கேடகம். பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்கள் உன்னை நோக்கி வரும், ஆனால் விசுவாசத்தை உயர்த்தி பிடி. ஒவ்வொரு அக்கினியாஸ்திர அம்பையும் நான் அவித்து போடுவேன். நான் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. எதிரி முதலில் உன் சிந்தனையை தாக்குவான். பயம், சந்தேகம், வஞ்சகம் இவைகளுக்கு இடம் கொடுக்காதே. நீ இரட்சிக்கப்பட்டவன் என்பதை நினைவில் கொள். நான் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். நான் தேவனுடைய வார்த்தை. சோதனை வரும்போது தேவனுடைய வார்த்தையை பேசு. இருள் உன்னை ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலும் நீங்க இந்த எபிசோட்ஸ்களை பார்க்கும் பொழுது நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு என்பதை கண்டுபிடித்து, பிசாசு பிடியில் இருக்கிற சில மனிதர்கள், சில ஊழியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் எல்லாரும் இது சொல்லல, நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர். ஒரு 100%னா ஒரு 95% நல்ல ஊழியர் இருக்கிறாங்க. ஒரு 5% தான் இந்த காசுக்கு அடிமைப்பட்டு, இந்த சுகபோகத்திற்காக அடிமைப்பட்டு, இவங்களண்ட போனா இது கிடைக்கும், இவங்களண்ட போனா அது கிடைக்கும். இந்த ஆத்தும ஆதாயம் வாரம் இல்லாம, தேவனுடைய பிரியத்தின்படி ஊழியம் செய்யாம, பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்பேற்பட்ட மனிதர்களை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க ஒதுங்கி கொள்ளவும், தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட திட்டங்களை செய்து முடிக்கவும் திராணி உள்ளவர்களாகி, இந்த நாளில தேவனுடைய பரலோகத்துல நீங்கள் எல்லாம் இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்திருக்கிறேன். சரி, காசு வாங்கினா எப்படி பிரதர் சாபம் உள்ள வந்துருமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. சோ இந்த நாளில நீங்க தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் செய்கிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை செய்யக்கூடியவர்களாக, தேவன் செய்கிறது எதுவோ அது நிலைநிற்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு, இந்த நாளில இந்த ஆவிக்குரிய யுத்த ஜெபத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த எபிசோடுல மாம்ச யுத்தம் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது, அது எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த நாளில ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நீங்க கற்றுக்கொண்டீங்க. ஆவிக்குரிய யுத்தத்துல எப்படியெல்லாம் தேவனுடைய சத்துவத்துல நீங்க பலப்படுகிற பொழுது, தேவ திட்டத்தை நீங்க செய்கிற பொழுது எப்படியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க கட்ட வேண்டும் என்பதை குறித்து தேவன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறார். என் கூட இணைஞ்சு இந்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தினத்திலும் கர்த்தாவே, இந்த எபிசோட்ஸை பார்க்கிற ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தெய்வீக திட்ட தகப்பனே, தகப்பனுடைய அபிஷேகம்
ஆண்டவரே தேவ ஆவியானவருடைய கிரியை விளங்கும்படிக்கு நீர் கிரியை செய்திடணும் சுவாமி. இந்த நாளில உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமைக்குள்ளாக நிரப்புங்க, ஆவிக்குரிய அபிஷேகத்திற்குள்ளாக நிரப்புங்க, சமாதானத்திற்குள்ளாக நிரப்புங்க, மகிமைக்குள்ளாக நிரப்புங்க, வல்லமையின் ஆவியினால நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா, இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே அப்பா, தங்கள் கரை திரையற்றவர்களாக பாவ சாபத்திற்கு ஆண்டவரே அப்பா ஒதுங்கிக் கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய தலாதி திட்டத்தை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் நீங்க செய்யுங்கப்பா. இங்க அமர்ந்திருக்கிற ஒரு சிலர் மீதும் ஆண்டவரே நீர் உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, தேவ ஆவியானவரே, இந்த நாளில உங்களுடைய வரங்களினால நிரப்புங்க, கனியினால நிரப்புங்கப்பா. அப்பா, கனி ஆவியின் கனியினால நிரப்புங்க, இச்சை அடக்கத்தினால நிரப்புங்க, சமாதானத்தினால நிரப்புங்க, அன்பினால நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. அதோடு ராஜா எபேசியர் 6வது அதிகாரத்துல 10 ஆண்டவரே அந்த 18ஆம் வசனத்திற்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே அந்த தீங்கு நாளுக்கு விரோதமாக நாங்க தப்பிக்கொள்ளும்படிக்கான ஆண்டவரே அப்பா ஜீவியத்தை வாழ ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை செய்ய, ஆத்தும ஆதாயத்தை செய்ய நீர் கிருபை செய்யுங்க. ஆத்தும ஆதாயம் செய்யாத சபையை விட்டு அகன்று நாங்க ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களோட இணைஞ்சு உடைய சித்தத்தை செய்ய கிருபை செய்யுங்க. சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய சபைகளை ஆசீர்வதிங்க. சுவிசேஷ பாரமுடைய போதகர்கள் 195% என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த 195% சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மீதி 5 சபை ஆண்டவரே போதகர்கள் விசுவாசிங்க. அந்த ஆர்சி ஏதோ ஒரு ஆண்டவரே பெந்தகோஸ்தில இருக்கிறாங்க, ஆர்சி ஆண்டவர் ரோமன் கத்தோலிக்ல இருக்கிறாங்க, சிஎஸ்ஐல இருக்கிறாங்க, லுத்தரன்ல இருக்கிறாங்க, மெத்தடிஸ்ட்ல இருக்கிறாங்க. அந்த 5% மக்கள் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான் ஆண்டவரே பணத்திற்கு ஆண்டவரே அப்ப ஆசைப்பட்டு, ஆண்டவரே உலக லௌகீக ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பணம் வாங்கி கொண்டு ஆண்டவரே காணிக்கை என்கின்ற பெயரில் செயல்படுகிற அந்த கள்ளர்களும் மனமாற கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே பேர்பட்ட ஆண்டவரே சூழலை கையில் எடுத்து பணம் ஆண்டவரே அதிகாரத்தை கையில் எடுத்து ஆண்டவரே கோடிக்கணக்கான காசு கையில இருக்குன்னு சொல்லி வைத்துக் கொண்டு ஆண்டவரே தன்னுடைய பண அதிகத்தை பயன்படுத்தி ஆண்டவரே உத்தமமான ஊழியர்களுக்கு விரோதமாக, சுவிசேஷ பாரமுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்புதல் ஆண்டவரே காரியங்கள்ல பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கள்ள விசுவாசிகள் மீது உடைய கரம் வைப்பீராக ராஜா. அதன் மெய்யான சுதந்திரம் ஆண்டவரே கள்ள விசுவாசிகள் மீது உடைய கரம் வைத்து ரட்சிப்படைய கிருபை செய்வீராக. யாரேனும் தவறான காண்டக்ட், தவறான மக்கள் ஆண்டவரப்பா இணைப்புல இருந்திருக்கிறாங்கன்னா உடனே வெளிப்பாடு கொடுங்கப்பா. உடனே வெளிப்பாடு கொடுத்து அவர்களை ரட்சிப்பின் பாதையில நடத்தி ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்பட கிருபை செய்வீராக. அதோடு ராஜா 95% உண்மை மொத்தமுமான ஊழியர்கள், உண்மை மொத்தமுமான விசுவாச மார்க்கத்தார் ஆண்டவர் இருக்கிறாங்க. அவர்களை பாதுகாத்தவர்களும் ஆசீர்வதியும். கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுக்குள் எனது பிரியமானவர்களே, இந்த விஷயோட நீங்க பார்த்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல உண்மை மொத்தமுமாய் இருந்து ஊழியம் செய்து தேவ சித்தத்தை செய்யுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த எபிசோடில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரையிலும் அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்பேன். தொடர்ச்சியா எனக்காக, என் ஒளிக்குழுவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.